அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதுன்றது என்னது? விலையேற பெற்றதுன்றது என்னது? அவ்வளவுதான். ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அப்போ ஒரு நம்மிடத்திலே பிசாசு வந்து திருடணும்னு நினைக்கிறத எதைத்தான் திருடணும்னு நினைப்பான் அப்படின்னு சொன்னா ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை திருடிட்டான்னு வச்சுங்களேன், விசுவாசத்தை எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, அதற்கு பிறகு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது, அதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை கூட நமக்கு தடுமாற்றமா இருக்கும். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை விசுவாசத்துல நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்களா? சில நேரத்தில் வந்து பைபிள் தூக்கி சர்ச்சுக்கு வருவோம், நம்ம முன்னாடி இருப்போம், ஊழியம் செய்வோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? ஃபெய்த்தே இருக்காது, விசுவாசமே இருக்காது. ஆனா வெளி தோட்டத்துக்கு போச்சு நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம், சாட்சி கூட சொல்லுவோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது? நிறைய பேருக்கு இந்த ஃபெய்த்தே இருக்காது. ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனசுல அப்படி தோணுது சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தது சர்ச்சினுடைய இடம் வாங்குற அந்த ப்ராசஸ் தான். அப்ப அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப காலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என்னமோ எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்படி ஒரு உணர்வு நமக்கு வரும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பாத்துங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் எனக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து தருவார் அப்படின்ற மாதிரி ஒரு 100% எனக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு சர்ச்சில இருந்து வெளியே வரும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது. ஆண்டவர் வந்து சொல்றது மாதிரி, சரி நான் உனக்கு இந்த மாதிரி திருச்சபை என்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு இடத்தை உனக்கு நான் தந்துடுறேன், நீ வந்து எனக்கு என்ன செய்வ, நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தோணல் வருது. அந்த ரோட்ல நடக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையிலே பெஸ்ட், என் வாழ்க்கையிலே யாருக்கும் கொடுக்காததை ஒன்றும் உங்களுக்கு நான் தரணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன், சாகிற வரைக்கும் இந்த உலகத்துல இருந்து கண்ணை மூடுற வரைக்கும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆனா இது வந்து சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும். நம்புவோம் ஆண்டவர். நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆண்டவர் நம்ம யாரை நம்ப போறோம். ஆனா சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சில மனிதர்கள் நம்மிடத்துல பேசும்போது, இந்த உலகம் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது, உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு நல்லது நடக்கும், துஷ்டனுக்கு நல்லது நடக்கும், மோசமானவனுக்கு நல்லது நடக்கும், சண்டை போடுறவனுக்கு நல்லது நடக்கும், கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு நல்லது நடக்கும். ஆனா அவனுக்கு முன்னாடி இருக்கிற நீதிமான்களாய் கர்த்தர் தேடுற நமக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு தீமை நடக்கும். அந்த தீமை நடக்கும்போது நிறைய பேருக்கு யோபுனுடைய மனைவி மாதிரி நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ? சிஸ்டர் இல்ல, அன்பு தாயே, உங்க விசுவாசத்தை எடுக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான், உங்க விசுவாசத்தை அழிக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். உங்களுக்குள்ளேயே இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்குள்ள உள்ள என்ட்ராகும் போது கூட நீங்க நினைக்கலாம், இத்தனை நாள் உங்களை தேடுறேன் ஆண்டவரே, ஏன் இல்ல இருக்கிறீங்களா இல்லையா, இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணனா, இல்ல என்னட்ட ஏதாவது தீமை இருக்குதா, இன்னும் இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல கொடுத்தோம் அப்படின்னா நீங்க 1% கூட செவி சாய்க்காதீங்க. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போதே நீங்க சொல்லுங்க, போ பிசாசே, நான் அதெல்லாம் கீழ்ப்படிய போறதில்லை, என் தேவனை பற்றி எனக்கு தெரியும், என் தேவனை பற்றி எனக்கு தெரியும்.